ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கற்போம் சமையல். உங்கள் குழந்தைங்க ரொம்ப மெலிஞ்சி இருக்காங்களா? அப்போ இதை செஞ்சு கொடுங்க. டெய்லி சாதம் வடிக்கும்போது ஒரு கை எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் இந்த பவுடரையும் சேர்த்து நல்லெண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது 8 மாத குழந்தையிலேருந்து நம்ம கொடுக்கலாம். இதில் அதிக அயன் கண்டென்ட் இருக்குது. 8 மாத குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம மிக்சியில் அடிக்காமல் செமி சாலிடாக கஞ்சை நல்லா கடைஞ்சி அதில் இதை ஒரு ஸ்பூன் பவுடரையும் சேர்த்து நம்ம ஊட்டி விடலாம். டெய்லி இதை தான் கொடுக்கணுமா அப்படின்னா அப்போ வேறு எதுவும் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு இல்லை. நம்ம குழந்தைங்களுக்கு 3 வேளை மட்டும் கொடுக்க மாட்டோம், அப்பப்போ நம்ம கொடுப்போம் இல்லையா? அப்போ நீங்கள் பருப்பு சாதம் என்ன செஞ்சாலும் அதை கொடுங்க. இடையில் இன்டர்வல் விட்டு இதையும் கொஞ்சம் கொடுங்க. குழந்தைங்க நல்லா வெயிட் போடுவாங்க, நல்லா ஹெல்த்தியானதும் கூட. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பவுடர் செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். கருப்பு எள்ளு 50 கிராம், கருப்பு உளுந்து 3 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம், வரமிளகாய், பனை வெல்லம். நீங்கள் குழந்தைங்களுக்கு காரம் கொடுக்க வேண்டாம்னு நினச்சா வரமிளகாய் நீங்கள் தவிர்த்திடலாம். இப்போ 1 ட்ராப் நல்லெண்ணெய் விட்டு இதில் வரமிளகாவை அதை கொஞ்சம் முப்பி வரும் இல்லையா, பெருசாக அது மாதிரி வரும்போது நம்ம எடுத்துருங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க. அடுத்தது பெருங்காயம் நீங்கள் தூளாக சேர்க்குறா இருந்தால் கிரைண்ட் பண்ணும்போது சேர்த்துக்குங்க. நான் எப்போதும் பெருங்காயம் கட்டி தான் சேர்ப்பேன். அதனால் அதே எண்ணெயில் பெருங்காயத்தை வறுத்துக்கும் போது சீக்கிரம் நம்மளுக்கு பவுடர் ஆகிடும். அதுக்காக வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ கடலைப்பருப்பையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சிவக்க வறுத்துக்குங்க. இந்த பவுடரில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம நெய் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. எப்போதுமே நம்ம கால்சியமும் அயனும் ஒன்றா கொடுக்கக்கூடாது. ஸோ ராகி கொடுத்தாலும் சரி, இல்லை நம்ம இந்த எள்ளு ஐட்டம் அயன் உள்ளது எது கொடுத்தாலுமே அதோட நெய்யோ பாலோ தயிரோ கொடுக்கக்கூடாது. கருப்பு உளுந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ளேவர் வர அளவுக்கு ரொம்ப கறியிடாமல் வறுத்துக்கலாம். உங்களுக்கு முழு உளுந்து கிடைச்சாலும் சேர்த்துக்குங்க, ஆனால் வெள்ளை உளுந்து மட்டும் தவிர்த்திடுங்க. இப்போ நம்ம வறுத்ததெல்லாம் ஆற வச்சிடலாம். எள்ளு மட்டும் இதோட சேர்க்க வேணாம். இப்போ எள்ளை தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு எண்ணெய் கக்குங்கிறதுனால அதோட நம்ம கிரைண்ட் பண்ணால் ஈரமாயிடும். அதனால் தனியாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு தனியாக வறுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். எள்ளை தவிர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. ஆனால் நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்தால் பிள்ளைங்களுக்கு விழுங்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால் நல்லா ஸ்மூத்தாக சலிச்சிக்கலாம். இதில் நம்ம பனவெல்லம் சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த குழந்தையாக இருந்தாலும் சாப்பாடு வேணாங்கிறவங்க இது நீங்கள் 1 ஸ்பூன் கொடுக்கும்போது ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. பனவெல்லம் கிடைக்கலனா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ எள்ளையும் நம்ம இது போல் தனியாக கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச பவுடரோட இதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு டெய்லி குழந்தைங்களுக்கு கொடுக்குற சாதத்தில் 1 ஸ்பூன் போட்டு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதை நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஆளுங்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.